தலைப்பு செய்திகள். அரச ஊழியர்களுக்கு ஏப்ரல் 16, 17 இணைய வழி வேலை. தமிழ் தேசிய கட்சிகளை ஓரணியில் திரட்ட முயற்சி. சந்திப்பை அடுத்த வாரம் நடத்த தீர்மானம். மலையக விடயங்களை கையாள விசேட உயர் அதிகாரி நியமனம். சித்திரை புத்தாண்டுக்காக நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. உயரிய பாலத்தை தாக்கிய அமெரிக்கா. வளைகுடா நாடுகளில் பாலங்களை அழிப்போம் பட்டியல் வெளியிட்ட ஈரான். விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிபொருள் மற்றும் வலுசக்தியை சேமிக்கும் நோக்கில் ஏப்ரல் மாதம் 16 மற்றும் 17 திகதிகளில் அரசு சேவைகளை இணைய வழியூடாக முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு ஆராய்ந்து வருகின்றது. அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் 3வது கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இணைய வழியில் நடைபெற்ற போதே இவ்விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இக்குழுவின் அடுத்த கட்ட சந்திப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8 திகதி நடைபெறவுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2வது சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து கடந்த 2 திகதி கொழும்பில் 1வது சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது சமஷ்டி முறையிலான அரசமைப்புக்கான சமூக ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்தல் மற்றும் இனப்பிரச்சினை தீர்வில் தனித்து செயற்படுவதில்லை போன்ற முக்கிய இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2வது கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த 19 திகதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட நெருக்கடி நிலைமைகள் காரணமாக இந்த சந்திப்பு திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ் சட்டத்தரணிகளின் பேரவையின் ஒருங்கிணைப்பாளரான ரத்னவேல், புவிதரன், பேராசிரியர் சர்வேஸ்வரன், சுகந்தி ராஜகுலேந்திரா, நிரஞ்சன், ரணிதா மற்றும் ஜூட் தினேஷ் ஆகியோர் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் கூடி இது குறித்து ஆராயவுள்ளனர். சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் வசதியை பொறுத்து இந்த 2வது தீர்க்கமான சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தமிழ் சட்டத்தரணிகளின் பேரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய வம்சாவளி, மலையகம் மற்றும் தென்னிலங்கை வாழ் தமிழ் மக்களின் விவகாரங்களை கையாள்வதற்காக ஜனாதிபதி செயலகத்தின் தலைமை அதிகாரி பிரபாத் சந்திரகீர்த்தி விசேட இடைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விடுத்த வேண்டுகோளை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழுவினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று சந்திப்பு நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது மலையக மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. கலந்துரையாடப்பட்ட முக்கிய விவரங்கள் வருமாறு: டித்வா மலையக பேரழிவு, காணி உரிமை, மலையகத்தில் தொடர்மாடி வீடுகளை நிராகரித்து தனி வீட்டு திட்டத்தை முன்னெடுத்தல் மற்றும் இந்திய வீடமைப்பு திட்டம், தமிழ் பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம சேவகர் பிரிவுகளை அதிகரித்தல், மேலதிக தமிழ் பிரதேச செயலாளர்களை நியமித்தல், அரச பொது நிர்வாகம் மற்றும் போலீஸ் துறையில் தமிழர்களை உள்வாங்குதல், ஆசிரியர் நியமனங்கள், மாகாண மற்றும் வலய மட்டத்தில் தமிழ் கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களை நியமித்தல், கொழும்பு ராயல், DS சேனாநாயக்க மற்றும் இசிப்பத்தன ஆகிய கல்லூரிகளில் தமிழ் வகுப்புகள் மற்றும் மாணவர் அனுமதி குறைக்கப்படுவது குறித்தும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள இணைப்பாளர் பிரபாத் சந்திரகீர்த்தியுடன் கலந்துரையாடி உடன்பாடுகளை எட்ட வேண்டும். அவ்வாறு எட்டப்படும் உடன்பாடுகளை அந்தந்த துறைசார் அமைச்சர்கள் ஊடாக நிறைவேற்றி தர ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசியல் குழு உறுப்பினர்களான பரணிதரன், பாரத் அருள்சாமி, நகுலேஸ்வரன், விஜயச்சந்திரன், சுசில்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு தழுவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை போலீஸ் தலைமையகம் அமல்படுத்தியுள்ளது. இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கையானது நாட்டில் உள்ள அனைத்து 608 போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் மற்றும் பொது இடங்களை கண்காணிப்பதற்காக விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருட்டுச் சம்பவங்கள் மற்றும் அத்துமீறல்களை தவிர்க்கும் வகையில் சிறுடை தரித்த மற்றும் சிவில் உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். வாகன சோதனைகள் மற்றும் வீதி போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள் மற்றும் அதிவேகமாக செல்பவர்களை கண்டறிய ஆங்காங்கே விசேட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு எவ்வித அசௌகரியங்களும் ஏற்படாத வண்ணம் இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் மாதம் முழுவதும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 70 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 5 படுகாயமடைந்துள்ளனர். நேற்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் வேனில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 மற்றும் ஒரு விற்பனை உதவியாளர் என மொத்தம் 5 பலத்த காயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் உடனடியாக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கிலேயே மிக உயரமான பாலம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள கராச் நகரில் அமைந்துள்ளது. அண்மையில் கட்டப்பட்ட இந்த பாலம் தலைநகர் தெஹ்ரானுக்கு மேற்கு நகரான கராஜுடன் இணைக்கின்றது. 136 மீட்டர் உயரமுள்ள இது மத்திய கிழக்கின் ஒரு பொறியியல் அதிசயம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இந்த பாலம் பகுதியளவு சேதமடைந்துள்ளது. தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 95 பேர் காயமடைந்ததாகவும் மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் தாக்குதலின் காட்சிகளை பதிவிட்டு ஈரானின் மிகப்பெரிய பாலம் இடிந்து விழுந்துவிட்டது, அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது, இவ்வாறு இன்னும் பல தாக்குதல்கள் வரவிருக்கின்றன, காலம் கடப்பதற்குள் ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலடியாக அமெரிக்க ஆதரவு வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. குவைத்தில் உள்ள ஷேக் ஜபார் அல் ஹம்தால் அல் சபார் கடல் பாலம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷேக் சாயித் பாலம், ஜோர்தானில் உள்ள கிங் ஹுசைன் பாலம், அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் கலீபா பாலம், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனை இணைக்கும் கிங் பாத் காஸ்வே, டாமியா மற்றும் அப்துல் பாலம் ஆகியவை இடம்பெறுகின்றன. இந்த பாலங்கள் மீதான தாக்குதல் வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான போக்குவரத்து அமைப்பை முடக்குவது மட்டுமல்லாமல் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரான் வான்பரப்பிற்கு மேல் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரியொருவர் வழங்கிய தகவலை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் செய்தி சேவை இதனை தெரிவித்துள்ளது. ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 போர் விமானத்தின் ஊழியர்கள் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவமானது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானுடன் நடைபெற்று வரும் எந்த பேச்சுவார்த்தையிலும் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க விமானியை உயிரிடம் பிடித்து ஒப்படைப்பவர்களுக்கு பாரிய அளவிலான பணப்பரிசு மற்றும் வெகுமதிகள் வழங்கப்படும் என ஈரான் அரசு வாக்குறுதி அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1812 அமெரிக்க தலைவர் ஜேம்ஸ் மாடிசன் ஐக்கிய இராச்சியத்திற்கு எதிரான 90 நாள் வணிகத் தடையை சட்டமாக்கினார். 1905 இந்தியாவில் இமாச்சல பிரதேசம், காங்க்ரா, தரம்சாலா ஆகிய இடங்களில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 20,000 பேர் வரை உயிரிழந்தனர்.
1979 பாகிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி சுல்பிகார் அலி பூட்டோ தூக்கிலிடப்பட்டார். 2013 இந்தியாவின் தானே நகரில் கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் 70 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.